Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். இது அடுத்து ஜியாகிரஃபியில் வந்து மேப் ரீடிங், யூனிட் 8 மேப் ரீடிங். அண்ட் தென் சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி, த ஜுடிஷியரி லெசன். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தரோவாக இருக்க வேண்டியது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 83 இருக்குது பாருங்கள். 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டு ரோமன் நம்பர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நேம் த ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஹூ ஃபாட் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் விமன். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் சம் சோஷியல் ஈவில்ஸ் வந்து ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. And then third, who were the notable women during the medieval period? இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கிவ் அ நோட் ஆன் சதி, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்ட் 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ இந்த டிக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது அது ரிப்பீட்டடாக அத்தனை டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின்ஸுமே 2 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேரி ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆயிருக்கு. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ட்ரேஸ் த ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் எக்ஸ்பிளைன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் ஈவில்ஸ் இருக்கு இல்லையா, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இது கம்பல்சரி இந்த லெசனில் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 மேப் ரீடிங்கா. ஸோ நம்ம ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் இல்லையா, யூனிட் 8 மேப் ரீடிங். அதுக்கு முன்னாடி மேப் ஒர்க் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் என்னென்னு பார்த்துக்கோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து நோட் பண்ணது. வெஸ்டர்ன் காட்ஸ், தார் டெசர்ட், கங்கா பிளெயின், எவரெஸ்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, இது கேட்டுக்கோங்க சரியா. மேப்பில் இதை வந்து ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் வந்து யூனிட் 8 மேப் ரீடிங் இருக்கு இல்லையா, அதுலேயும் மேப் என்னென்ன எழுதியிருக்காங்கன்றத என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 165 இருக்க 1 மார்க்ஸ்லாம் தரவாக பார்த்துட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் டிஃபைன் மேப் ஸ்கேல், இது ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ஃபிசிக்கல் மேப், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அ கெடஸ்ட்ரால் மேப் இருக்கு இல்லையா, அது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இதுவும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டிங்விஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாகவே 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இந்த ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபு 3 கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 3 டிஸ்ட்ரிக்ட், செகண்ட் ஒன் 3 டிஸ்ட்ரிக்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் டீடைல், டிஸ்கிரைப் த கேடஸ்ட்ரால் மேப் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து ரைட் பேராகிராஃப் அபவுட் த கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா. மேப்பை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு மேப்பில் சைனா கேட்டிருந்தாங்க, இந்தியா மார்க் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் ரஷ்யா, பசிபிக் ஓஷன், தென் கிரீன்லேண்ட். 1 மோர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், அட்லாண்டிக் ஓஷன், யூஎஸ்ஏ, நியூசிலாண்ட். ஸோ இந்த மாதிரி பிளேசஸை நீங்கள் எழுதி வச்சுட்டு வேர்ல்டு மேப் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி பிளேசஸ் எங்கெங்கே வரும்ன்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் மேப் ஒர்க்கு. பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேப் கேட்கல, சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டது தான் நான் வந்து இதை வந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சிவிக்ஸ், மூவிங் டு சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 215 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 6ல் வை நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி எசென்ஷியல் இருக்கு இல்லையா, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட், வாட் டஸ் த ஃபாலோயிங் அப்ரிவியேஷன் ஸ்டாண்ட் ஃபார், SFF, ICG, BSF, NCC. தென் ஃபோர்த் ஒன் நேம் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் நம்பர் 6 நேம் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் த சார்க், இது வந்து ரிப்பீட்டடாக 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட். ரைட் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்ச்ஷீல்ட் இருக்கு இல்லையா, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து நம்பர் 4 இந்தியா ஃபோக்கஸஸ் ஆன் இம்ப்ரூவிங்
ties with its neighbors how? இந்த question ரெண்டு districtல கேட்டிருக்காங்க. Next, Unit 7 Judiciary, the Judiciary. So as usual 1 marks தரவா பார்த்துக்கோங்க. Answer the following in 1 or 2 sentences. First one, why do we need judicial system இருக்கு இல்லையா, இது 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து what are the different levels of courts in India, இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் differentiate law and judiciary இருக்கு இல்லையா, இது 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. write a note on lok adalat, இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டோன்ட் மிஸ் திஸ் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் சிவில் லா அண்ட் கிரிமினல் லா, இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இதுவும் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் மூவிங் டு எக்கனாமிக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் இருக்கு இல்லையா, யூனிட் 2 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ இந்த லெசனில் 1 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தரவா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன் வாட் டஸ் த சொசைட்டி வாண்ட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் இருக்கு இல்லையா, 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வாட் ஆர் த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ், இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 7 நேம் எனி 3 மேஜர் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், இது 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் செவன்த் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார், இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ரைட் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டார், இதுவும் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார், 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நம்பர் 5 ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் இருக்கு இல்லையா, இதையும் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில், செகண்ட் டீட்டெயில், fourth detail and fifth detail very very important. So as usual first 1 marks தரோவா பார்த்துக்கோங்க. எல்லா history, geography, civics, economicsல இருக்க 1 marks and then map work இருக்குந்தா map work பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா differentiate, distinguish இருக்கு இல்லையா geographyல, அதை பார்த்துட்டு அடுத்து 2 marks 5 marks அது மாதிரி நீங்கள் டோட்டலாக இம்பார்ட்டன்ஸ் சொன்னதை டோட்டலாக நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக above 90 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் 100க்கு. சரிங்களா? இந்த மேப்பில் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி அதாவது ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் மேப் ஒர்க்குன்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதில் அந்த பிளேசஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த மேப் ஒர்க்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கண்ட்ரிஸ் எதுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஓவரால் கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.